வணக்கம் மகளே, இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னாக்கா, டோரேமான் சின்சான் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களே, உங்களுக்காகவே மிகப்பெரிய நியூஸ் ஒன்று வந்துருக்கு. அதாவது டோரேமான் அப்புறம் சின்சான் ரெண்டுத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு நியூ மூவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம டோரேமானில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்துன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ டோரேமானில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஒரு மூவி வருது. அந்த மூவியோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா நியூ நோபிட்டா அண்ட் கேஸ்டில் ஆஃப் அண்டர் சி டெவில்னு சொல்கிறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்னவாக இருக்க போகுதுன்னா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா கடலுக்கு போவாங்க. கடலுக்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ்டி அண்டர்வேர்ல்ட் சிவிலைசேஷனை கண்டுபிடிப்பாங்க. அங்கே நிறையா மக்கள்லாம் வாழ்ந்துருக்கதை பார்ப்பாங்க. அங்கே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு தெரிய வருது, இங்கே ஏதோ ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல போராடுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ்டில் வண்டர் சி டெவில் நிறையா த்ரிட்டன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதாவது நிறையா டெவில் மாதிரி மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து மேலே இருக்கிற பூமிக்கும் கீழே இருக்கிற சர்ஃபேஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்தையுமே போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறியாக சுற்றுவாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ப்ராப்ளம் முடிச்சவங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க போராட்டிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டோரேமானில் இப்போதைக்கு வந்துருக்கிற நியூஸ். அதாவது ஜப்பானில் பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, அப்புறமா தமிழ், இது 3 லாங்குவேஜ்லேயும் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சின்சான் அப்டேட் போயிடலாம். சின்சான் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக மூவி வரப்போகுது. அந்த மூவியோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போக்கி மை யோக்காய் வெக்கேஷன். இந்த பேரை கேட்டோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு வில்லேஜுக்கு எங்கேயோ வெக்கேஷன் போகிறாங்க போல், அந்த வெக்கேஷனில் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்சான் மட்டும் இருக்க மாட்டார், அவர் காபே டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் அங்கே போவாங்க. அங்கே போகிற பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ்டி வில்லேஜ்னு சொல்கிறாங்க. அந்த வில்லேஜ் அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஸ்டூனாக ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னலாக ஏதோ சூப்பர் நேச்சுரல் கிரியேச்சர் அங்கே சுத்தமாக அங்கே போய்ட்டு நார்மலாக என்ஜாய் பண்ணலான்னு போகிற இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரியேச்சரை பார்த்து அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கேருந்து பயந்து ஓடி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூவி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய ஒன்லைன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜப்பான் சொல்லியிருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நார்மல் ஹாலிடே கிடையாதுடா, இங்கே ஃபன்னும் இருக்கும், ஸ்போக்கி அட்வென்ச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் போல் காமெடி, ஃபேமிலி மூமெண்ட்ஸ், அட்வென்ச்சர் இதெல்லாம் கலந்துருக்கும். ஜப்பானில் ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு, இந்தியாவில் இன்னும் வரல, எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாகவே இந்தியாவில் வந்துடும். ஸோ இது 2 மூவியில் நீங்கள் எதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். டோரேமானா இல்லைனா சின்சானா, உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? வந்தால் எது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க? மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய்.